வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பர்த் டெஸ்ட்ல கலகிட்டாங்க. 295 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்ஜின் விக்டரி ஃபார் டீம் இந்தியா இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம நிறைய தடவை அடிச்சிருக்கோம் ஆஸ்திரேலியாவை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த அளவுக்கு இந்த பெரிய மார்ஜின்ல அடிச்சது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ்டாரிக் விக்டரி. ஏன்னா இந்த ஒரு பர்த் ஆப்டஸ் ஸ்டேடியம்ல நம்ம முதல் முறையா ஆஸ்திரேலியாவை அடிக்கிறோம். ஏன்னா 2018 நம்ம ஆப்டஸ் ஸ்டேடியம்ல விளாடணும், அதுல தோத்துட்டோம். ஸோ இந்த ஒரு 295 ரன் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டே இன் அவர் மெமரி. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டே 4 ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா கவாஜ் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஸ்மித்தும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கான ஒரு இன்னிங்ஸ் அவர் அவுட் ஆனாரு. என்ன டிராவிஸ் ஹெட் ஒரு சூப்பர் நாக் 89 அடிச்சாரு. அது கூட நல்லா சப்போர்ட் பண்ணாரு. மார்ச் 47 மொத்தப்படி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. 238 தான் அடிக்க முடிஞ்சது ஆஸ்திரேலியானால. இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூசுவல் பும்ரா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 3 விக்கெட். சிராஜோட ஸ்பெல்ல நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் லேட்டா தான் அவர் நல்லா போட ஆரம்பிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 2 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மேடின் விக்கெட் எடுத்தாரு மார்ச் இது. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போச்சு இந்தியாவுக்கு. தரோ டாமினன்ட் ஃப்ரம் இந்தியா இந்த பர்த் டெஸ்ட் தான் சொல்லி ஆகணும் மக்களே.